வணக்கம். இந்த சுட்டெரிக்கிற வெயிலுக்கு இதமா ஒரு பானம் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா இது வெறும் ரெசிபி வீடியோ இல்ல. அதுக்கு பதிலா நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்கை எப்படி உருவாக்குறதுங்கிறதுக்கான ஒரு முழு ஐடியாவையும் பார்க்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லார் மனசுலயும் டெய்லி வர்ற கேள்வி இதுதானே, இந்த அடிக்கிற வெயிலுக்கு என்னங்க குடிக்கிறதுன்னு. இனிமே கவலைப்படாதீங்க. வெளியில காசு கொடுத்து வாங்கி குடிக்காம நம்ம வீட்லயே சிம்பிளா ஹெல்தியா சூப்பரான பானங்கள் எப்படி செய்யறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். எந்த ஒரு நல்ல பானத்துக்கும் அதோட பேஸ், அதாவது அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இதுதான் அந்த பானத்தோட இதயமே. நம்ம நினைக்கிற மாதிரி தண்ணீர், பால் மட்டும் இல்லாம இன்னும் பல வழிகள் இருக்கு. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 சூப்பரான வழிகள் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பாரம்பரியமான முறை, டீ கடை கிச்சன்ல காட்டுற மாதிரி வாழைப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா மசிச்சு உருவாக்குறது. இதுல இயற்கையான இனிப்பும் அருமையான சுவையும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் புதுமையா கோதுமை மாவு இல்லைன்னா கேழ்வரகு மாவை பாலோட சேர்த்து காய்ச்சி ஒரு கிரீமியான பேஸ் உருவாக்குறது. ரெண்டுமே அதனதன் சுவையில சும்மா அசத்தலா இருக்கும். சரி, பேஸ் ரெடி. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இனிப்பு. நம்ம பானத்துக்கு உயிரே கொடுக்க போறது இதுதான். ஆனா எப்பவும் போல வெள்ளை சர்க்கரையை மட்டும் போடாம டேஸ்டையும் ஹெல்த்தையும் ஒன்னா கூட்டுறதுக்கு பல சூப்பரான வழிகள் இருக்கு. இத பாருங்களேன், ஒரு சிம்பிளான டெக்னிக், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். முதல்ல சர்க்கரையை மெதுவா சூடு பண்ணி உருக வைக்கணும். அது நல்லா பொன்னிறமா மாறினதும் கருகிடாம கவனமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்புறம் பாலை ஊத்துனோம்னா அடடா, ஒரு அருமையான கேரமல் சுவையோட பேஸ் ரெடி. இது நம்ம பானத்துக்கு ஒரு அட்டகாசமான ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். சரி, எனக்கு வெள்ளை சக்கரை வேணான்னு சொல்றவங்களுக்கு இங்க பாருங்க, நம்ம கிட்ட எவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேரிச்சம்பழம் சேர்த்தா நல்ல இனிப்பும் கிடைக்கும், பானமும் கொஞ்சம் திக்கா ஆகும். நாட்டு சர்க்கரையில நல்ல மினரல்ஸ் இருக்கு. தேனோட வாசமும் சுவையும் தனி. கற்கண்டு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இப்போ நம்ம பானத்தை சாதாரண பானத்திலிருந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்கா மாத்த போறோம். அதுக்கு சில சின்ன சின்ன பவர் அப்ஸை சேர்க்க போறோம். பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இது நம்ம பானத்தோட சத்தையும் சரி, குளிர்ச்சியும் சரி, சுவையும் சரி பல மடங்கு அதிகமாக்க போகுது. சப்ஜா விதைகள் சம்மர்னாலே இது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? தண்ணியில போட்டதும் உப்பி வரும். இது உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாம குடிக்கும்போது வாயில தட்டுப்படுற அந்த உணர்வே சூப்பரா இருக்கும். அடுத்தது பாதாம் பிசன். இது ஒரு மேஜிக் மாதிரிங்க. ராத்திரி தண்ணியில ஊற வச்சா காலையில பாத்தீங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி உப்பி வந்திருக்கும். உடல் சூட்டை குறைக்கிறதுல இத அடிச்சுக்க ஆளே இல்ல. பால்ல கலந்து குடிக்கலாம், சர்பத்துல சேர்த்து சாப்பிடலாம், அருமையா இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான ஐடியா. ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும். நெல்லிக்காயையும் பீட்ரூட்டையும் துருவி ஒரு 3 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்தா நமக்கு ஒரு இயற்கையான கெமிக்கல் இல்லாத இன்ஸ்டன்ட் ஜூஸ் மிக்ஸ் கிடைச்சிடும். எப்ப தேவையோ அப்போ தண்ணியில கலந்து சட்டுன்னு ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கியிருக்கு பாருங்க. ஒரு நல்ல பானம்னா அது வெறும் சுவை மட்டும் இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ள போய் இதமா குடலுக்கு பதமா ஒரு நல்ல உணர்வு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சதுன்னா நாம எவ்வளோ அக்கறையா அந்த பானத்தை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம பானம் கிட்டத்தட்ட ரெடி. ஆனா அந்த ஃபைனல் டச், அதுதான் மேட்டரே. பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதுதான் நம்ம பானத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பானம் பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கணும்ல, அதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுக்கு? நம்ம வீட்ல இருக்கிற பீட்ரூட்டை கொஞ்சமா துருவி சேர்த்தாலே போதும், இயற்கையான அழகான நிறம் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் வாசனைக்கும். எசன்ஸ் ஊத்துறதுக்கும் ஒரிஜினல் அன்னாசி பழச்சாரை கொஞ்சமா சேர்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு தெரியுமா? கடைசியா ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். ஆஹா, அந்த மனமே தனி. இயற்கையான பொருட்களோட மனமும் சுவையும் தனிதான். இந்த ஒரு வரி போதும். இப்படி பார்த்து பார்த்து சரியான பொருட்களை சேர்த்து ஒரு பானம் செஞ்சு குடிச்சு பாருங்க. அதோட சுவைய நிஜமாவே வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அது வெறும் பானம் அல்ல, அது ஒரு அனுபவம். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட், எப்படி பெர்ஃபெக்ட்டா சில்லுன்னு ஆக்குறதுன்னு. பானம் திக்கா வரணும்னா ஐஸ் தண்ணில ஆரம்பிங்க. பரிமாறத்துக்கு முன்னாடி ஐஸ் கட்டிகளை போடுங்க. தானிய பானங்களா இருந்தா அந்த பேஸை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நல்லா குளிர வச்சுட்டு அப்புறம் பயன்படுத்துங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் அந்த ஆஹா அனுபவத்தை கொடுக்கும். ஆக ஒரு சூப்பரான பானத்தை உருவாக்குறதுக்கான ஐடியா இப்போ உங்க கையில இருக்கு. அதாவது ஒரு பேஸ், ஒரு இனிப்பு, சில சத்தான பொருட்கள், அப்புறம் ஃபைனல் டச். இந்த ஐடியாவை வச்சு உங்க வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நீங்க உருவாக போற அந்த தனித்துவமான கோடைப்பானம் எது? யோசிங்க, தைரியமா புதுசு புதுசா முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க சிக்னேச்சர் சம்மர் ட்ரிங்கை உருவாக்குங்க.